இந்த ஆரியகுலத்தை நாங்கள் அழகுபடுத்துகிறோம், புல்லுக்குளத்தை அழகுபடுத்துகிறோம். அப்படி தத்துணிவில் கொடுக்குற விஷயத்துக்கு பிறகு என்னத்துக்கு சபைக்கு கொண்டு வந்த நீங்கள் அந்த பிரச்சனையை ஏன் குழப்பவா? மற்றும்படி பிளாஸ்டிக் எல்லாம் அவங்க போய்க்குள்ளே கொண்டு விற்று போட்டு போயிடுவாங்களே, அப்படியெல்லாம் இல்லை. ஏனென்றால் நீங்கள் போய்க்க பாருங்க, டிராக்டர் வழியா பின்னுக்கு 4-5 உர பேக்குகள் தொங்கி கொண்டு இருக்கு. அவ்வளவும் யாரோ ஒருவருடைய செயற்பாடுகள் தான் இவரை ஆட்டுவிக்கிறது என்பது வெளிப்படையாக தெரிகிறது. உண்மைகள் பேசட்டும். இங்கே மறைக்கப்பட்ட வரலாறுகளும் அழிக்கப்பட்ட குரல்களும் பேசுகின்றன. கழிவகற்றல் தொடர்பான பிரச்சனைகளை நீங்கள் சபையில் தெரிவித்தீர்கள். அப்படியான பிரச்சனைகள் நடந்து கொண்டிருக்கிறது. இதனால் இயற்கை நீரோட்டங்களுக்கு பாதிப்பு இருக்கிறது. அது தவிர மலக்கழிவுகளை ஊருக்குள்ள பல இடங்களில் மலக்கழிவுகள் கொட்டப்பட்டு கொண்டிருக்கிறது. இதனால் மக்கள் பாதிக்கப்படுகின்றார்கள். முதல் நீங்கள் இதை பொருட்படுத்தி செய்தீர்கள், அதாவது மாநகர சபை பொருட்படுத்தது, பிறகு தனியாருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதற்கு தனியாருக்கு கொடுக்கப்பட்டதன் பிறகுதான் இது ஊர்மனைகளுக்குள்ளே நிறைய இடங்களில் மலக்கழிவுகளை கொண்டு போய் கொட்டிட்டு இரவு நேரம் தப்பிச் செல்வதான செயற்பாடுகள் இருக்கிறது. அப்ப அது தொடர்பான விடயங்கள் பேசப்பட்டதா மாநகர? இல்ல, உண்மையிலே ஒரு கசப்பான உண்மையை நான் இந்த இடத்துல சொல்லணும். என்னன்னு சொன்னால், அங்க என்ன கதைக்கிறாங்க, ஏன் சண்டை பிடிக்கிறாங்கன்னு சொல்லி எனக்கு ஒன்றுமா தெரியாது. ஒரு முக்கியத்துவம் இல்லாத விஷயங்களுக்கு எல்லாத்தையும் தூக்கி பிடிச்சி சண்டை பிடிச்சி கொண்டே இருப்பாங்க. அப்போ அந்த இதுக்குள்ள எப்படியா எங்களை கொண்டு வந்து அந்த ட்ராங்க் ஹோல்டர்ஸ் மாதிரி வந்து முன்னுக்கு வந்து பழைய மெம்பர்ஸ் மேலே இருத்தி, பிறகு சீனியாரிட்டி படி இருத்தி, பிறகு அந்த வர்த்தமானி அறிவித்தல் படி இருத்தி என்னை கொண்டு கடைசி தொங்கலில் இருத்தி விட்டுக்கிறாங்க. நான் எழும்பி நின்றாலும் ஒருத்தருக்கும் மைண்ட் பண்ணுறேன் இல்லை. அதை விட என்ன பிரச்சனைன்னு சொன்னால், இப்போ மாநகர சபையில் நான் எழும்பினா எல்லாரும் சிரிக்க வலிக்கிட்டுருவாங்க. இல்லை சிரிக்க வலிக்கிட்டோம் அந்த வார்த்தைக்கு பிறகு இல்லை. நான் எழும்பினால் மேயர் சொல்லுவா, கௌரவ உறுப்பினர் உதயஸ்ரீ அவர்களை உட்காருங்கள். இப்படியே சொல்லி கொண்டிருப்பா, கௌரவ உதயஸ்ரீ அவர்களை உட்காருங்கள். அப்போ உட்காருங்கள் என்று சொன்னால், அப்போ நான் எப்போ தான் கதைக்கிறது? என்னுடைய வட்டாரத்தை பற்றி எப்போ கதைக்கிறது? என்னுடைய மாநகரத்தை பற்றி எப்போ கதைக்கிறது? மாநகர சபை மாநகரத்தில் இருக்கிற பிரச்சனைகளை பற்றி எப்போ கதைக்கிறது? அப்போ நாங்கள் சொல்ல வர விஷயத்தை கூட கேட்கறதுக்கு டைம் ஒதுக்க முடியல, அல்லது கேட்க தேவையில்லை என்ற கேட்டகரியில் வந்து அவர்கள் யோசிக்கல. இதுக்கு மேலே நாங்கள் என்னத்தை சொல்ல நாங்கள் அந்த சபையில் வந்து நாங்கள் என்னத்தை சொல்ல என்ற ஒரு கேள்வி ஒன்று இருக்குது. உண்மையில் வந்து நாங்கள் சொல்கிறத வந்து தேவையற்ற விடயங்கள் என்று சொல்லி அவர்கள் நினைக்கிறார்களா, அல்லது அவர்களால் நாங்கள் சொல்ல வர விஷயத்தின் சீரியஸ்னஸை வந்து புரிந்து கொள்ள முடியலையான்னு சொல்லி எங்களால் புரிஞ்சு கொள்ள முடியலை. ஏனென்று சொன்னால், இப்போ நான் அடுத்த கட்டத்துக்கு வரேன். இப்போ நீங்கள் கேட்ட கேள்வி வந்து நகரத்தை நகரத்தை வந்து இப்படி உருவாக்குறது என்று சொல்லியிருக்க, நான் முதல் சொன்னேன், மனித கழிவு முகாமைத்துவத்தில் மோஷன்ஸை கொண்டு போய் பைப் லைனிங், அதாவது முதல் வந்து நாங்கள் ஒரு ஃபவுண்டேஷனை வந்து உலகத்தரம் வாய்ந்த ஃபவுண்டேஷனை போட்டு உண்மையாக நாங்கள் பேரளவில் இல்லாமல் உண்மையாகவே அந்த தண்ணியல் அந்த மோஷன்ஸ் எல்லாத்தையும் துப்புரவாக்கி அதை அந்த தண்ணியை வந்து வழக்கியத்தில் விட்டால் அதை விவசாயத்துக்கு பயன்படுத்த முடியும் என்ற விஷயம் இருக்குது முதலாவது. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னு சொன்னால், மனிதர்கள் பயன்படுத்துகின்ற கழுவுறதுக்கு பயன்படுத்துகின்ற வேஸ்ட் வாட்டர்ஸ், கழிவு நீர். இந்த கழிவு நீரை கொண்டு போய் வெள்ள வாய்க்காலுக்குள்ளேயோ அல்லது குளங்களுக்குள்ளேயோ விட முடியாது என்று சொன்னால், இந்த கழிவு நீரில் வந்து ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா இயற்கை பொருட்களை மக்கள் பயன்படுத்தினார்கள். அவர்கள் நேர குளத்தில் போய் குளித்தார்கள், உடுப்பு துவைக்கிறதுக்கு புனலக்காய் இதுகளை பயன்படுத்தினார்கள். அதில் கெமிக்கல்ஸ் இல்லை, ஷம்போ இல்லை, சீயாக்காய் இருந்தது. அப்போ அந்த அழுக்குகளை வந்து மீன்கள் சாப்பிட்டுக்குது. இந்த எக்கச்சக்கமான தவளைகள் இருந்தது. தவளைகள் தேரைகளை உருவாக்கிக்குது. அந்த தேரைகள் வந்து நுழம்பின்ற குடம்பிகளை சாப்பிட்டுது. தட்டான் இருந்தது. தட்டான்ன்றது தும்பி வந்து ஒரு நாளைக்கு பல லட்சம் நுழம்பு குடம்பிகளை சாப்பிடுது. அப்போ இப்போ வந்து தட்டானையே எங்களால் பார்க்க முடியலையேன்னு சொன்னால், இந்த கெமிக்கல்ஸ் கலந்த தண்ணீர்கள் வந்து குளங்கள்லையும் இது வாய்க்கால் வழியும் சேர்றபடியால் அது வந்து இந்த இப்படியான உயிரிகளை வந்து உயிரியல் சமநிலையை ஏற்படுத்துகிற உயிரிகளை வந்து கொண்டுட்டுது. இப்போ அதை நாங்கள் வந்து பள்ளிக்கூடத்துக்கு போய் தவளை பிடிச்சி விளையாடுறது, தும்பி பிடிச்சி விளையாடுறது, தும்பியை பிடிச்சி வாலில் வந்து நூலை கட்டி விட்டுட்டு பறக்க விடுறது. அப்போ மழை பெய்ய போகுதுன்னு சொன்னால் லட்சக்கணக்கில் தலையில எல்லாம் வந்து தும்பி மேலெல்லாம் பறக்கும். அப்போ அது எங்களுக்கு ஒரு விளையாட்டாக இருக்கும். இப்போ வந்து ஒரு தும்பியை நீங்கள் பார்க்க முடியுமா? வண்ணாத்தி பூச்சியை பார்க்க முடியுமா?
அப்போ இயற்கை சமநிலையை மக்கள் குழப்பி கொண்டிருக்கிறார்கள். அப்போ என்ன செய்யணும் என்று சொன்னால், மனுஷ மோஷன்ஸ் கொண்டு போய் சுத்தகரிக்கிறதுக்கு அந்த ஃபவுண்டேஷன் மாதிரி கழிவு தண்ணிகளை கொண்டு போய் சுத்தகரித்து அதை ரீசைக்கிள் பண்ணுறதுக்குரிய ஃபவுண்டேஷன் பர்லிங்கா செய்ய வேணும். அடுத்தது என்னென்னு சொன்னால், நீர் வடிகால் அமைப்புகள் சீரிய முறையில் போடப்பட வேண்டும். என்னென்னு சொன்னால், ரோட்டுகள் திட்டமிடல் பட வேணும். இங்கே என்ன பிரச்சனை என்று சொன்னால், தென்பகுதியில் இருக்கிற இன்ஜினியர்ஸ் ரோடு இன்ஜினியர் இங்கே ரோட்டு போட வராங்க. அப்போ இங்கத்தே கள நிலவரங்கள் அவர்களுக்கு தெரியாது. அப்போ எந்த இடத்துல வெள்ளம் தேங்கும், எந்த இடத்துல பதிவு, எந்த இடத்தை நோக்கி தண்ணி ஓடும்ன்றது உள்ளூர் இன்ஜினியர் தான் அவர்களோட கைட் பண்ணி அவர்களுக்கு சொல்லி விளங்கப்படுத்தி அமைக்கப்பட்டிருக்கக்கூடிய பல வீதிகள் மழை காலங்களில் முழுமையாக குளம் மாதிரியான தோட்டம். இப்போ நான் உங்களோட இதுக்கு வரையில உங்களோட ஸ்டூடியோக்குள்ள வரையில உங்களோட ஸ்டூடியோக்கு முன்னால ஒரு சின்ன குளத்தை வச்சிருக்கிறீங்க. நீங்கள் மழை பெஞ்சு குளம் நிற்குது, என்னால் அதால் வரையில நான் சுற்றி நியாயமான தூரம் கடந்து அந்த சைட்டால் நடந்து தான் உள்ளுக்க வந்தேன். அப்போ பாருங்க, உங்களுடைய அதற்கு பக்கத்திலேயே வெள்ள வாய்க்கால் இருக்கிறது. அந்த வெள்ள வாய்க்காலுக்குள்ள போய் இந்த தண்ணி சேர்றதுக்குரிய சஃபே இங்க செய்யப்பட இல்லை. அப்ப என்ன பிரச்சனை என்றால், இது நீங்கள் யாழ் நகர மையத்துக்குள்ள இருக்கிற ஒரு நிறுவனம், பெரிய பில்டிங். ஆனால் பார்த்தீங்களன்னு சொன்னால் உங்களோட கேட்டுக்குள்ள தண்ணி தேங்கி நிற்குது. அப்போ இதை நாங்கள் யார்கிட்ட போய் சொல்கிறது? அப்போ இதை நாங்கள் முறைப்பாடு கொடுத்தும் இதை செய்யக்கூடிய கெப்பாசிட்டி மாநகர சபையிட்ட இல்லைன்னு சொன்னாங்க. அவர்கள் பந்தை பரிமாற்றி விடுவார்கள். அது ஆர்டிஏ என்று சொல்லுவாங்க. இதுண்டா அப்படியெல்லாம் போயிடும். இப்போ என்ன பிரச்சனை என்று சொன்னால், இந்த அபிவிருத்தியை தான் இப்போ 3 விஷயம் இங்கே மாநகர சபை பிரதானமாக கை கொள்ள வேணும் என்னென்னு சொன்னால், ஒன்று பாரிய திட்டமிடல் அபிவிருத்திகள் செய்கிறது. 2வது செய்யப்பட்ட அபிவிருத்திகளை பராமரிக்கிறது, மெயின்டெனிங். 3வது அந்த ஒழுங்குகள் அந்த பராமரிக்கிறார்களுடைய நிர்வாக கட்டமைப்பை பேணுறது. இந்த 3ம் அத்தியாவசியமான ஒரு கட்டமைப்பாக மாநகர சபையில் இருக்கு. உண்மையில் அடுத்த தோல்வி ஒன்று இருக்குதுன்னு சொன்னால், மாநகர சபையினுடைய காணி, அந்த காணியை இந்தியாவுக்கு கொடுத்து, அங்கே இந்தியாவுக்கு கொடுக்க இல்லை, அவர்கள் ஒரு கலாச்சார மத்திய நிலையம் என்று சொல்லி கட்டி அதை வெயிட்டு ஹேண்ட் ஓவர் பண்ண வழி கிடைக்க எங்களால் பராமரிக்க முடியாதுன்னு சொல்லி கைவிரித்தது தான் இந்த மாநகர சபை. ஒரு தனியார் ஒரு தனியார் ஹோட்டல் தானே, ஒரு தனியார் ஹோட்டல், ஒரு தனியார் ஒரு மிகப்பெரிய ஸ்தாபனங்களை நிர்வகிக்கும் போது, ஹோட்டல் ஒரு பெரிய நிறுவனம் அதை தனியார் நிர்வகிக்கும் போது, ஹோட்டல் ஒரு தனியார் நிறுவனம் அதை நிர்வகிக்கும் போது, ஏன் இந்த 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 மத்திய நிலையத்தை, கலாச்சார மத்திய நிலையத்தை மாநகர சபை, இந்த பெரிய யூனிட் இவ்வளவு ஆளணி வச்சிருக்கிற மாநகர சபையால் ஏன் பராமரிக்க முடியாமல் போனது என்று சொன்னால், அங்கே என்னென்றால் அந்த கட்டடத்தை பராமரிக்கிற செலவுக்கு அந்த கட்டடத்தை எவ்வாறு பயன்படுத்தி அதில் இருந்து வருமானத்தை பெற்றுக்கொள்ள முடியும் என்ற திட்டம் அவைகிட்ட இல்லை. இப்போ அரச ஒரு கூட்டங்களோ அல்லது தனியார் கூட்டங்களோ நிறைய தனியார் ஹோட்டல்கள்லாம் நடக்கிறது, அதையெல்லாம் அப்படியே மாற்றலாம். அது ஒரு அவங்க நிர்வகிக்கல எத்தனை ப்ரோக்ராம் நடக்குது. ஒரு ப்ரோக்ராமுக்கு 30 லட்சம் வாங்குறாங்களாம் என்று கேள்வி எனக்கு உண்மையில் உறுதிப்படுத்த முடியல. ஒரு டான்ஸ் ப்ரோக்ராமுக்கு, ஒரு அரங்கேற்றத்துக்கு, அப்படி எங்களுக்கு அவ்வளவு தூரம் வேண்டாமே. எங்களுடைய சிலவகாசம் விட மேலதிகமாக ஒரு 10,000 லட்சம் கொடுத்தா கூட எங்களுக்கு காணும் தானே. இது யாருடைய ஆட்சி காலத்தில் வேணாம் என்று சொல்லி பதிவுகள்? இது மணிவண்ணன் ஆக்களுடைய ஆட்சி காலத்தில் தான் இந்த கட்டடம் எங்களால் பராமரிக்க முடியாதுன்னு சொல்லி கைவிரித்தது. மற்றது இப்போ உண்மையில் நகரம் அபிவிருத்தி என்பது நிறைய கட்டம். உண்மையில் இந்த ஆரியகுலத்தை நாங்கள் அழகுபடுத்துகிறோம், புல்லுக்குளத்தை அழகுபடுத்துகிறோம், வண்ணாங்குளத்தை அழகுபடுத்துகிறோம் என்று சொல்லி பல மில்லியன் ரூபா காசுகளை மற்றவரிட்டு அது மிகப்பெரிய தோல்வியாக முடிந்த நேரம், என்னுடைய மாநகரத்தை நாங்கள் அழகுபடுத்துகிறோம் என்று சொன்னால், நான் முதலில் சொன்ன மாதிரி எங்களுடைய கழிவு முகாமைத்துவம் இருக்குத்தானே, பைப் லைனிங் ஊடாக செய்திருந்தால் அதிலிருந்து பல அபிவிருத்திகள் வந்திருக்கு. எங்களுக்கு நீங்கள் சொன்ன மாதிரி அது அரசியல்.
குளத்திலே ஏதாவது அபிவிருத்திகள் செய்தால் அது வெற்று கண்களுக்கு தெரியும். ஆனால் இந்த கழிவு முகாமைத்துவத்தில் ஏதாவது மாற்றங்கள் கொண்டு வந்து அதுக்குள்ள பணங்களை கொடுத்தால் அது மக்களின் பார்வைக்கு அந்த அளவுக்கு தெரியாது. நிச்சயம் நீங்கள் இது தவறாக அரசியல் பேக்கேஜ், இது அரசியல் பேக்கேஜ் மாதிரியான இது வந்து என்ன நடந்திருக்கிறது. அப்படியான நிறைய பேருக்கு தெரியாதண்டு இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கட்டடங்கள்லையும் டாய்லெட்டுகள் வந்து கட்டப்படும் போது அந்த கனெக்ஷன் வந்து இங்கே பைப் லைனிங்கில் தான் நாங்கள் கனெக்ட் பண்ண வேணும். ஒரு வீட்டில் டாய்லெட் பண்ணினால் அந்த டாய்லெட்டுன்ற சகல சிஸ்டங்கள் எல்லாத்தின் கனெக்ஷனையும் கொண்டு வந்து மெயின் பைப்பை போட்டு மெயின் பைப்பில் இருந்து ரோட்டுக்குள்ளால் நிலத்துக்குள்ளால் போகிற பைப்பில் ஜாயின் பண்ணி விடுவாங்க. அப்படி கனெக்ட் பண்ணுறதுக்குரிய காசு வந்து நாங்கள் அறவிட முடியும். அதை விட என்னென்று சொன்னால் ஒரு மாதத்துக்கு ரெண்டல் வந்து இப்போ மோஷன் உங்களுக்கு வருதுன்னு சொன்னால் அந்த மோஷன்லேருந்து ரெண்டல் வந்து நாங்கள் வர முடியும். மற்றது எவ்வளவோ மக்களுக்கு வந்து தங்களுடைய வளவுக்குள்ள பிட்டு கட்டுறதுக்குரிய வசதி இல்லை. மற்றது பெரிய பெரிய ஹோட்டல் வந்து என்ன செய்யுதுண்டா குளிக்கிற தண்ணி மோஷன்ஸுகள் எல்லாம் நிறைய சேருதுன்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த அந்த பைப் லைன் இவங்கள பவுசர் மூலமாக அதை கிளியர் பண்ணுறதுக்கு நிறைய காசுகள் வந்து அவர்கள் செலவழிக்கிறார்கள். அப்போ அவங்க உண்மையில் வந்து இவங்களை தலையில் தூக்கி வச்சு கொண்டாடி இருப்பாங்க. அப்படி ஒரு கட்டமைப்பு என்னென்னு சொன்னால் அது மீண்டெழும் தேவைகள் இருக்கிறபடியால் எல்லாருக்கும் தெரியும் இந்த மோஷன்ஸ் அந்த இந்த கட்டமைப்பு வந்து வந்தபடியால் எங்களுக்கு மிகப்பெரிய பயனாக இருக்குது. உண்மையில் இந்த மாநகரத்துக்கு இந்த கட்டமைப்பு தேவை. உண்மையில் நீங்கள் சொன்ன மாதிரி இனி வருகின்ற காலங்களில் எங்களோட நிலம் சார்ந்த மண் சார்ந்த வளங்களை நாங்கள் பாதுகாக்க வேண்டுமாக இருந்தால் நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ நீங்கள் சொல்லுகின்ற ஒரு வழிவகை கட்டாயம் தேவைப்படுது. மற்றது மாற்று வழிக்கு இடமில்லை, மாற்று வழி இல்லை, வேறு வழி இல்லை. மூன்றாவது கட்டமைப்பு பார்த்தீங்க இப்போ நாங்கள் மோஷன்ஸுகள் பார்த்து நாங்கள் மற்றது மனிதன் பயன்படுத்துகிற கழிவு நீர் பார்த்து நாங்கள் சமையல் அறை கழிவு நீர்கள் டாய்லெட் குளிக்கிற அறை கழிவு நீர்கள் பார்த்து நாங்கள் வெள்ள வாய்க்கால்கள் வந்து வெள்ளப்பெருக்குகள் ஏற்படுற பிரதேசங்களை மையப்படுத்தி அந்த வெள்ள வாய்க்கால் பார்த்து நாங்கள் ரோட்டில் நீர் தேங்க விடாமல் எப்படி எல்லாம் முகாமைத்துவம் பண்ணணும் என்று பார்த்து நாங்கள். அடுத்தது வந்து திண்மக்கழிவு முகாமைத்துவம். இந்த திண்மக்கழிவு முகாமைத்துவம் வந்து மிகப்பெரிய தோல்வியில் போய் முடிந்திருக்கு என்று சொன்னால் திட்டமிடப்படாத செயற்பாடுகள் மாநகர சபையின் செயற்பாடுகளால் தான் இவ்வளவு பிரச்சனை வந்தது. இப்போ அன்றைக்கும் வந்து மாநகர சபை ஊழியர்கள் வந்து ஒரு போராட்டம் வந்து நடத்தினவர்கள். உண்மையில் அது நியாயபூர்வமான இல்லாத போராட்டம் தான். என்ன பொறுத்தளவில் இவங்க போராட்டம் செய்கிறதே என்னது, ஏனென்றால் அவர்கள் வந்து உண்மையில் ஒரு அர்ப்பணிப்பான சேவையை வந்து இந்த மாநகரத்துக்கு வழங்குறதில்லை. உண்மையில் எப்படி உண்மையில் வந்து இப்போ என்னட்டையே 100 ரூபா கேட்டவங்க ஒரு ரூபாய் குப்பையை டிராக்டருக்கு ஏற்றுறதுக்கு என்னட்டையே 100 ரூபா கேட்டது. நான் யாரெண்டு தெரியாது. நான் என்ன செய்தேன், எந்த வீட்டு கழிவு ஏதோ ஏற்றட்டும் வந்துட்டு நான் எந்த பேசுக்கு இருந்து 100 ரூபா கொடுத்து தான் ஏற்றினேன். ஒன்றும் செய்யல. அதில் சட்டம் கதைச்சால் அவன் அடுத்த நாள் வரமாட்டான். மற்றது என்ன பிரச்சனை, அடுத்தது வருஷம் தீபாவளி என்று சொன்னால் கைவிசேஷம் தங்களுக்கு செல்வாக்குக்கு கொடுக்க வேணும். மற்றது டீ குடிக்கிறதுக்கு 4 பேர் நிற்கிறோம் தங்களுக்கு காசு வேண்டு வாயால் கேட்டு வேண்டுவாங்க. அதை விட என்ன பிரச்சனை என்று சொன்னால் அந்த மீள் சுழற்சி பொருட்கள் இருக்குத்தானே, பிளாஸ்டிக்குகள், இரும்புகள், அலுமினியங்கள், தகரங்கள், இதுகள் எல்லாத்தையும் புரிம்பாக சேகரித்து கொண்டு போய் அந்த மீள் சுழற்சி அந்த அவங்க கொழும்புக்கு அனுப்புகிறாக்கள்கிட்ட அந்த மையத்தில் விற்று போட்டு காசாக்குறாங்க. அப்போ அது வந்து மாத சம்பளத்தை விட மிகப்பெரிய அளவு வருமானத்தை வந்து அது ஈட்டி கொடுக்குது அவர்களுக்கு. மற்றது வந்து என்னென்னு சொன்னால் இந்த பிரச்சனைகள் வந்து பார்த்தீங்களென்று சொன்னால் இதுதான் பிரச்சனை. அப்போ இதை வந்து இந்த மீள் சுழற்சியை செய்கிறதுக்கு ஒரு கொழும்பில் இருக்கிற நிறுவனத்தோடு ஒரு பிளாஸ்டிக் கம்பெனியோட அல்லது ஒரு இரும்பு கம்பெனியோட தனியார் வந்து ஒரு டைப் பண்ணி ஒரு மாதத்தில் பல கோடி ரூபாய் வருமானத்தை ஈட்ட முடியும் என்று சொன்னால் ஏன் மாநகர சபையால் முடியாது? இப்போது மாநகர சபை இங்கே ஏற்றப்படுகின்ற இந்த பிளாஸ்டிக்குகளையோ அல்லது குப்பைகளையோ தரம் பிரிக்கின்ற நிலையங்கள் வைத்திருக்கிறதா? மாநகர சபை தரம் பிரிக்கிற நிலையங்கள் வந்து குப்பைகளுக்குள்ள இருக்கிற சொப்பின் பேக்கை பொறுக்கிறதுக்கு தான் தரம் பிரிக்கிற நிலையம். மற்றும்படி பிளாஸ்டிக் எல்லாம் அவங்க போய்க்குள்ளேயே கொண்டு விற்று போட்டு போயிடுவாங்களே. அப்படியெல்லாம் இல்லை. ஏனென்றால் நீங்கள் போய்க்க பாருங்கள், டிராக்டர் வழியாக பின்னுக்கு 4-5 உர பேக்குகள் தொங்கி கொண்டு இருக்குது. அவ்வளவும் காக்கதீவுக்கு போக முன்னம் அப்படியே கொண்டு போய் கொட்டடியில் இருக்கிற கடை இருக்குத்தானே, அதில் பிளாஸ்டிக்கள் இரும்புகள் விற்கிற கடை, அதில் கொண்டு போய் நிறுத்து போட்டுட்டு காசு வேண்டி கொண்டு தான் அங்கால போவாங்க பறிக்கிறதுக்கு காக்கதீவுக்கு போகிறது. அப்போ இங்கே வந்து மாநகர சபை ஊழியர்கள் வந்து இது என்னுடைய நகரம் மாநகர சபை எனக்கு கண்காணிக்கின்றவர்கள் இது தொடர்பாக கவனம் செலுத்த மாட்டார்கள். அதாவது இந்த ஊழியர்களை கண்காணிப்பதற்காகவும் இருக்கின்றார்கள் தான். ஊழல் சொல்லலாது. அவர்கள் ஊழியர்களை கண்காணிக்கிறதுக்கு உரியாக்கள் என்ன செய்வினோம், வேலையை சொல்லி போட்டு அவ சந்தைக்கு போய் சாமான் வேண்டி பிள்ளைகளை பள்ளிக்கூடத்துக்கு ஏற்றுறதுக்கு அவ போயிடுவினோம்.
அது வளமையாக மாநகர சபை ஊழியர்கள்டா அப்படித்தானே. ஏன் எங்கட லைட்டு பூட்ட வந்த மாநகர சபை ஊழியர் 12:10 வந்து லைட்டு பூட்ட வந்தவ 12:10 லஞ்ச் டைம். அப்போ எத்தனை மணிக்கு வந்தவை என்று சொன்னால் 10 முதலாவது போஸ்ட்டில் ஏறேக்குள்ள 9:45. நான் நேரம் எல்லாம் பார்த்தேன் நானே. அப்போ எல்லாம் ஷெடியூல்ஸ் இருக்குத்தானே, அந்த ஷெடியூல்ஸில் எழுதி வச்சேன் இத்தனை போஸ்ட்டு எங்கே இருக்குது எந்தெந்த டைமுக்கு வந்தவன். அப்போ 9:45க்கு முதலாவது போஸ்ட்டில் ஏறி லைட்டு மாற்றி போட்டு அப்படியே அந்த சரௌண்டிங்குகளை ஒரு 4-5 போஸ்ட்டு பார்த்து முடிஞ்சோடனே நேரம் 12:10. அப்போ தங்களுக்கு லஞ்ச் டைம் வந்துட்டுன்னு அப்போ நீங்கள் எப்போ வருவீங்களேன்னா நான் வந்துட்டு ஃபோன் பண்ணுறோம்னா எந்த லொக்கேஷன் என்று சொன்னால் நாங்கள் அங்கே பைரவர் கோயிலடிக்கு வாரோம். சரி என்று சொல்லி போட்டு நானும் விட்டுட்டு வந்து நானும் ஃபோன் பண்ணுவேன்னு பார்த்தா 3:20க்கு தான் வந்து நின்று ஃபோன் பண்ணினோம். ஒரு அரச ஊழியருக்கு எவ்வளவு நேரம் லஞ்ச் டைம்? இது மாநகர சபையில் பெர்மனண்ட்டாக சம்பளம் எடுக்கிற ஒரு ஊழியர் 12:10க்கு போய் 3:20க்கு வாரார் திருப்பி வேலைக்கு. நினைக்கிறேன் அந்த கட்டமைப்புகளில் கதைக்க முடியாது. ஏனென்று சொன்னால் ஒரு நேரம் பிந்தி வருகின்றார், அவரை கண்காணிக்கின்ற பணியில் ஈடுபடுகின்றவர். கண்காணிக்கிறவரும் ஒரு தரம் இல்லை, கண்காணிக்கிறவரே புலவிட்டால் மேலே கீழே இருக்கிறவன் இதண்டுவானா, அவரே விட்டுட்டு போவார் தன் பர்சனல் வேலைகள் பார்க்கறதுக்கு. இது தொடர்பாக சபையில் நீங்கள் ஏதாவது பேசியிருக்கிறீங்க? அதைக்க விட்டா தானே. அதான் இன்னும் ஒரு மெம்பர் கேட்டவர், வேணுமெண்டா நான் சாப்பாட்டு பார்சல் எடுத்து தாரேன், நீங்கள் இந்த லைட்டுகள் எல்லாத்தையும் பூட்டி போட்டு போங்க, நீங்கள் சாப்பிடுங்க, உங்களுக்கு வேண்டிய சாப்பாடு என்னென்றாலும் கிராண்டான சாப்பாடு நான் வேண்டி தரேன், நீங்கள் வீட்டை போய் சாப்பிடணும் என்ற தேவை இல்லைன்னு சொல்லி அவன் சொல்லியிருக்கான். இல்லை நான் பள்ளிக்கூடத்தால் பிள்ளையை ஏற்றவனும் டியூஷனுக்கு விடணும் என்று சொல்லி போட்டு அவன் போயிருக்கிறேன். அப்போ நான் நினைக்கின்றேன் இந்த நிர்வாக கட்டமைப்புகளும் அங்கே பெரிய அளவில் சீர்குலைந்திருக்கு. சீர்குலைந்துட்டு என்னென்னு சொன்னால் இங்கே வந்து இந்த சுகாதார பகுதி, இந்த சுகாதாரம் வந்து இப்போ திண்மை கழிவகற்றல் வந்து மிகப்பெரிய அளவில் நெருக்கீட்டுக்கு வந்ததுக்கு வந்து இந்த சபை வரக்கு முன்னம் மாநகர சபையை நிர்வகித்த ஆணையாளர்கள் மற்றும் ஏனைய ஊழியர்கள் நீண்ட ஒரு இடைவேளை ஊழியர்கள் காரணம் என்னென்று சொன்னால் அதுக்குரிய ரீசன் நான் சொல்கிறேன். இப்போ இது வந்து என்னென்றால் ஒரு சுகாதார தொழிலாளியாக உள்வாங்கப்பட்ட ஒரு நபர் பிறகு தங்களோட இஷ்டத்துக்காக தங்களோட தேவைகளுக்காக அந்த காடரை இருக்கிற காடரை வந்து தங்களுக்கு ஏற்ற மாதிரி பாவித்து கொண்டார்கள். இப்போ மாநகர சபை ஆணையாளராக இருந்தவர் என்ன செய்தார்ன்றா சுகாதார பகுதியில் இருக்கிற தனக்கு தெரிஞ்ச ஒரு ஆளை தனக்கு டிரைவராக போட்டார், வெஹிக்கிள் டிரைவராக போட்டார். அவர் வந்து டிராக்டர் ஓடுற டிரைவர், இவர் தன்னை வெஹிக்கிள் டிரைவர். இப்போ குப்பை டிராக்டர் ஓடுறது வந்து ஒரு கௌரவ பிரச்சனையாக பார்ப்பாங்க. அப்போ மாநகர சபை ஆணையாளருக்கு டிரைவராக இருந்தவன் பிறகு சுகாதார பகுதியில் வந்து குப்பரொலி டிராக்டர் ஓடுவானோ ஓட மாட்டான். அப்போ அது ஒரு பிரச்சனையாக போச்சு. பிறகு வந்து சுகாதார தொழிலாளியாக காடரில் ஈடுபட்ட ஆக்கள் டேக்ஸ் வரி வசூலிப்பவர்களாகவும் பியோன்களாகவும் வேறு தேவைகளுக்கும் மற்றது இந்த டெங்கு நுழம்பு ஒழிப்பு அந்த ஸ்கீமுகளுக்கெல்லாம் மாற்றப்பட்டார்கள். யாரால் மாற்றி அமைக்கப்பட்ட? மாநகர சபை நிர்வாகத்தால் சபை இல்லாத நேரத்தில் அவர்கள் மாற்றப்பட்டார்கள். அப்போ மாற்றின காலப்பகுதியில் அது மாற்றப்பட்டது. இது வந்து ஜேசீலன் ஆணையாளராக இருக்கைக்குள்ள நடந்த சம்பவமாக இருக்கணும். ஏனென்று சொன்னால் சபை இல்லாத நேரத்தில் பெரும்பாலான கால பகுதி வந்து ஜேசீலன். இப்போ தான் இவர் புதுசாக வந்தவர் ஆணையாளர். அவர் சபை வந்த அப்புறம் தான் வந்தவர். அதுக்கு முன்னம் இருந்த இதுகள் வந்து அவர் ஆணையாளர் ஜேசீலன் காலத்தில் தான் இந்த மாற்றங்கள் நடந்தது. பிறகு வந்து இப்போ நாங்கள் என்ன செய்கிறோம் என்றால் ஒரு கணக்கெடுப்பு செய்து அவர்களை வந்து மீளவும் வந்து அவருடைய காடருக்கு கொண்டு வரதுக்கு நாங்கள் முயற்சி பண்ணி கொண்டு இருக்கிறோம். ஆனால் அந்த முயற்சி தோல்வியெல்லாம் முடியுது என்று சொன்னால் அவர்கள் இங்கே வாரதுக்கு தயாராக இல்லை. ஏனென்றால் ஒருதன் மேலே போயிட்டான் என்று சொன்னால் அவனை கீழே கொண்டு வர இல்லாத கஷ்டம். இதை வந்து அவன் சுகாதார தொழிலாளியாக வேலை செய்கிறதுன்றது ஒரு ப்ரெஸ்டேஜ் ப்ராப்ளமாக அவன் பார்க்குறான். வரது அந்த முந்தி வந்து வேலை செய்த ஆட்கள் எல்லாரும் வந்து இது பென்ஷனில் போன ஆக்கள், இறந்து போன ஆக்கள், அப்படியான ஆக்கள். அப்போ இப்போ இருக்கிற ஆக்களும் வந்து ஒரு அர்ப்பணிப்போட வேலை செய்கிற ஆக்களாக இல்லை, எல்லாம் வயசடி வேலைகள் பார்ட் டைம் வேலை செய்கிற ஆக்களாக தான் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் சொல்கிறீங்க தான் சபையில் ஒரு சில விஷயங்களை முன்வைக்கும் போது அங்கே தடை ஏற்படுகிறது, அல்லது எங்களை பேச்சுக்கு அந்த இடத்துல பேச முன்வரும்போது பல்வேறு விதமாக தடுக்கிறார்கள்னு சொல்லி, இப்படியான இந்த உங்களோட பேச்சுரிமைக்கான அந்த தடையை சபைக்கு எதிராக நீங்கள் எங்கேயாவது ஒரு இடத்துல பதிவு செய்யலாமா? சட்டப்படி அப்படி இடம் இருக்கிறதா? நிச்சயமா. உள்ளூராட்சி ஆணையாளருக்கு வந்து நாங்கள் எங்களுக்கு சபையில் எங்களுடைய வட்டாரத்தினுடைய பிரச்சனைகளை கதைக்கிறதுக்குரிய சந்தர்ப்பங்கள் தர இல்லை என்று சொல்லி நாங்கள் பதிவு செய்ய முடியும்.
இப்போ ஏன் அவ்வளவு தூரத்துக்கு போவான் என்றதுக்காக ஒரு நாகரிகம் கருதி கூட இல்லாட்டிக்கு எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் பிறகுல நாங்கள் அதை செய்து காட்ட முடியும். மக்களுக்கும் சில விஷய பிரச்சனைகள் விளங்கத்தானே வேணும். நாங்கள் அவர்களுக்கு ஓட்டு போட்டு தெரிவு செய்த ஆக்கள் அமைதியாக பேசாமல் இருக்கேக்கில்ல, இல்லாட்டி செய்ய முடியாமல் சில வேலை திட்டங்களை செய்ய முடியாமல் தவிர்க்கேக்கில்ல. நாங்கள் இப்போ அவர்கள் இன்னொரு சாய்ஸாக நாடத்தான் வேணும் என்று சொன்னால் தாங்கள் செய்த தவறுகளை உணர்ந்து கொள்ள வேணும். உண்மையில் வந்து இப்போ அர்ஜுனாவுக்கு ஓட்டு போட்ட ஆக்கள் வந்து இப்போ பெரும்பாலும் கவலைப்படுவினம் என்று நினைக்கிறேன். என்று சொன்னால் அவர்களைத்தான் மிக முக்காவாசி பேரும் திட்டி தீர்க்கிறார்கள். சாவச்சேரியை சேர்ந்த ஆக்களையும் திட்டி தீர்க்கிறார்கள் என்று சொன்னால் இப்படியும் ஒரு தனக்கு ஓட்டு போட்டு எங்கிட்ட யாழ்ப்பாணம் மாநகரத்தினுடைய மரியாதையை கெடுத்துட்டாங்கள். அப்போ அப்படியான நிலைப்பாட்டில் தங்களோட வட்டாரத்தில் வந்து ஒரு வேலை நடக்க இல்லை, சீரிய முறையில் தங்களுக்குரிய சேவைகள் கிடைக்கல என்று சொன்னால் அவர்கள் கட்டாயம் மாறுவார்கள். அந்த மாற்றத்தினூடாக எங்களுக்கு ஒரு சந்தர்ப்பங்கள் கிடைக்கல. நாங்கள் சொல் வீரர்கள் இல்லாமல் செயல் வீரர்களாக நாங்கள் அதை நிச்சயமாக அதை செயற்படுத்த முடியும் என்பது வந்து எங்களுடைய நம்பிக்கை. கட்டாயம். நிகழ்ச்சியினுடைய நிறைவு பகுதிக்கு நாங்கள் வந்துட்டோம். நிறைய விஷயங்கள் உண்மையில் இன்னும் இவரோடு பேசலாம். நிறைய சிந்தனைகள் இருக்கிறது. புது புது விடயங்களை மக்களுக்காக கொடுக்க வேண்டும். எதிர்காலத்தை பற்றி சிந்தித்து எவ்வாறு நாங்கள் செயற்பட வேண்டும், மாநகர சபை எவ்வாறு செயற்பட வேண்டும் என்பது தொடர்பான பல சிந்தனைவாதங்களை தன்னுடைய மனங்களுக்குள்ளே வைத்திருக்கிறார். ஆனால் சபையிலே இந்த விடயங்களை பேசுவதில் நிறைய சிக்கல்கள் அவருக்கும் இருக்கிறது. உண்மையிலே சபையும் ஒரு சில விடயங்களை அறிமுகப்படுத்த வேண்டும். அதாவது சபைக்குரிய அல்லது மாநகர சபைக்குரிய அல்லது பிரதேச சபைகளில் பொதுவாக எங்களுடைய அபிவிருத்தி சார்ந்த விஷயங்களை உறுப்பினர்கள் முன்வைக்க வேண்டுமாக இருந்தால் அவர்கள் கோப்புகளாகவோ அல்லது அவர்களுடைய சிந்தனைகளை பதிவு செய்கிற மாதிரியோ ஒரு கட்டமைப்பை உருவாக்கி அதை முதல்வர் பார்வையிடுற மாதிரி ஒரு வழிவகைகளை எதிர்வருகின்ற காலங்களிலே செய்தால் அது ஒரு அபிவிருத்திக்கு கூட ஒரு செம்மையான விஷயமாக இருக்கும். இப்போ என்னுடைய சிந்தனையை என்னுடைய சபையில் நான் தெரிவிக்க வேண்டுமாக இருந்தால் இப்போ ஒரு ப்ரொஜெக்ட் வரைக்க அந்த ப்ரொஜெக்ட் சார்ந்த விஷயங்களை உறுப்பினர்கள் நீங்கள் எப்படி அணுகப் போகின்றீர்கள், எப்படி பார்க்கின்றீர்கள் என்ற கருத்தை வந்து ஒரு கருத்தியல் ரீதியாக உள்வாங்குவதற்கு ஒரு கட்டமைப்பை அங்கே உருவாக்கப்பட வேண்டும் என்ற அந்த தேவை இருக்கிறது. இல்லை, முதல் வந்து என்னுடைய அபிப்பிராயம் என்னென்னு சொன்னால் இந்த சபையை ஒழுங்கான முறையில் நடத்த வேண்டுமாக இருந்தால் பாராளுமன்றத்தில் இருக்கிற நடைமுறை மாதிரி மாநகர சபையிலேயும் ஒரு நடைமுறையை கொண்டு வரணும். என்னென்னு சொன்னால் ஒரு குறிப்பிட்ட மெம்பர் தங்களுடைய பிரச்சனைகளை ஒரு குறிப்பிட்ட நேரத்தை ஒதுக்கி அதுக்குள்ள மட்டும்தான் கதைக்கலாம், மற்றும்படி கதைக்க முடியாது என்று சொல்லி ஒரு சட்டத்தை கொண்டு வந்தால் மட்டும்தான் இந்த சபையை ஒழுங்காக நடத்த முடியும். ஏனைய உறுப்பினர்களுக்கும் கதைக்கிறதுக்கு சந்தர்ப்பத்தை வழங்க முடியும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட ஒரு சில மெம்பர்களை தவிர வேறு ஒருத்தருமே வாய் திறக்கிறீர்கள். ஏன்னு சொன்னால் அவர்கள் திறக்க விடவும் மாட்டாங்க. எந்த நேரமும் லேண்டிங்கில் நின்று கொண்டு தேவையற்ற வாத பிரதிவாதங்கள், தேவையற்ற சண்டைகளை இழுத்து விட்டு கத்துறது குளறது என்றால் அங்கே என்னத்துக்காண்டி இந்த பிரச்சனை? எனக்கு ஒருவேளை வந்து மீடியா இருக்கிறபடியால் நாங்கள் ஆக்டிவேஷனாக இருக்கிறோம்ன்றதை காட்டுறதுக்காக இல்லை, மூன்று விஷயங்கள் மிக பிரதானமான விஷயங்களாக அங்கே பேசப்படுகிறது. ஒன்று தமிழ் தேசியம், யார் போராட்டங்களை செய்வது, யார் அதற்கு தலைமை ஏற்பது. அடுத்த விஷயம் பிரதிநிதித்துவங்களை முன்னிலைப்படுத்துவது, முகங்களை முன்னிலைப்படுத்துவது. இதெல்லாம் போட்டியாக இருக்கின்றார்கள் தவிர ஒரு அபிவிருத்தி சார்ந்த விஷயங்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி சிந்திக்க வேண்டும், அதை எப்படி செயற்படுத்த வேண்டும் என்று சொல்லி போன சபை அமர்வில் வந்து ஒரு தேவையற்ற பிரச்சனை ஒன்று மிகப்பெரிய பூதாகரணமாக உருவாகி 2 மணித்தியாலம் இந்த சபை நாரி போச்சு. ஏனென்று சொன்னால் இப்போ என்னென்றால் அந்த வளமையாக பார்த்திபனாக்கள் வந்து இந்த மாவீர தினத்துக்கு மாவீரர் பெயர் பொறிக்கப்பட்ட கல்வெட்டுக்கள் வச்சு காட்சிப்படுத்துறதா இந்து விடுதிக்கு பக்கத்தில் இருக்கிற லேண்டில் அதை வந்து நீங்கள் அவைக்கு பெர்மிஷன் கொடுக்குறேன்னு சொன்னால் அது என்ன நடைமுறையோ அந்த நடைமுறையின் அடிப்படையில் கொடுத்துட்டு போயிருக்கலாம். அந்த விஷயத்தை மேயர் கொண்டு வந்து தேவையில்லாமல் சபையில் பிரஸ்தாபித்து இல்லை அவருக்கு கொடுக்கலாம் என்று சொல்லி ஒரு பகுதியோ இல்லை கொடுக்கக்கூடாதுன்ற ஒரு பகுதி, இல்லை நாங்கள் அனைத்து கட்சிகளும் சேர்ந்து இந்த முடிவெடுத்து இதை செய்வோம் என்று சொல்லி ஒரு பிரச்சனையை கிளப்பி அப்புறம் அதை வந்து சைக்கிள் கட்சி எதிர்ப்பு என்று சொல்லி பேப்பரில் எல்லாம் பெரிய அளவில் ஃபோக்கஸ் பண்ணி அதை பெருசாக விளம்பரப்படுத்தி கடைசியாக பார்த்தால் நேற்று பார்த்திபனாக்கள் அதிலிருந்து கொட்டகை போட்டு கொண்டிருக்கிறார்கள். ஏன் இந்த சின்னத்தனமான அரசியல்? நீங்கள் கொடுக்குறதுன்னு முடிவு எடுத்துட்டீங்கள், அப்போ நீங்கள் அவை அப்ளிகேஷன் போட்டிருக்கணும், அந்த அப்ளிகேஷனை பரிசீலித்து இந்த போன்னு சொல்லி சபைக்கு அந்த பிரச்சனை வராமல் பார்த்து கொண்டிருக்கலாம். ஆனால் சபைக்கு வந்து சபையை குழப்பி அடித்து இந்த சபையை
கல்லோலப்படுத்தி கடைசியாக நீங்கள் அவங்களுக்கு அந்த பெர்மிஷனை கொடுத்துருக்கிறீங்கள். அவர்கள் இப்போ அந்த மாவீரருடைய அந்த மாவீரன் நாளுக்குரிய வேலை திட்டத்தில் பந்தல் போட்டு கொண்டு இருக்கிறார்கள் நல்லூரடியில். அப்போ நான் கேட்குறேன், நான் அந்த மாநகர சபை மேயரை பார்த்து கேட்குற விஷயம் என்னென்றால், நீங்கள் கொடுத்து கலவரம் வந்து நாங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லி அரைவாசி மெம்பர்ஸ் மாதிரி சொல்லி போட்டுனோம். அப்போ அங்கே வாக்கெடுப்பும் விடையில்லை, ஒன்றுக்கும் விடையில்லை, தீர்மானம் நிறைவேற்றப்படவும் இல்லை. இவரை கொடுக்கலாமா கொடுக்க வேண்டாமா யார் செய்கிறதுன்ற ஒரு விதமான தீர்மானத்துக்கும் சபை வரை இல்லை. உங்களோட தத்துணிவில் தானே நீங்கள் திருப்பி கொடுத்த நீங்கள். அப்படி தத்துணிவில் கொடுக்குற விஷயத்துக்கு பிறகு என்னத்துக்கு சபைக்கு கொண்டு வந்த நீங்கள் அந்த பிரச்சனையை? ஏன் குழப்பவா? இந்த பிரச்சனையை சபைக்கு கொண்டு வந்தால் சபை குழம்பும் ஆல்ரெடி உங்களுக்கு தெரியும் தானே. யாரோ ஒருவருடைய செயற்பாடுகள் தான் இவரை ஆட்டுவிக்கிறது என்பது வெளிப்படையாக தெரிகிறது. யாரோ ஒருவர் இல்லை, யாரு எல்லாம் சகலதும் எங்களுக்கு தெரியும். ஆனால் அவரை செயற்படுத்துகிறவரும் வந்து ஒழுங்கான முறையில் செயற்படுத்தினாலும் சந்தோஷம் தான். ஏனென்றால் யார் குத்தி என்றாலும் அரிசியாகட்டுக்கும் நகரம் அபிவிருத்தி ஆகட்டும். நான் 2018-19 அதுக்கு முதல் சபை வரக்கு முதல் 2018க்கு முதல்னா 2016 இருந்து 2018 வரைக்கும் நான் வந்து யாழ் மாநகர சபையினுடைய ஆலோசனை குழுவில் வந்து ஒரு அங்கத்தவராக இருந்தேன். அதில் 7 பேர் இருந்தனாங்கள். அதில் வந்து இந்த மாநகர சபையை சபையில் தானே, அப்போ ஆலோசனை அட்வைசிங் கமிட்டி என்று சொல்லி ஒன்று இருந்தது. அப்போ நான் இந்த மாநகர சபைக்கு ஒரு கோரிக்கை முன் வச்சேன். நான் லேபர்ஸ் வந்து ஒரு தரம் உதவ மாட்டாங்கள், இவங்களை வச்சுக்கொண்டு நீங்கள் நகரத்தை சுத்தமாக வச்சிருக்க முடியாது. இப்போ கொழும்பில் இருந்து புத்தளம் வரைக்கும் ப்ரைவேட்டுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. சகல மாநகர சபையும் ப்ரைவேட் தான் செய்து கொண்டு இருக்குது. நீங்கள் மாநகரத்தை மாற்றம் என்றாலும், மாநகரம் இருக்குது தானே, இந்த யாழ்ப்பாணம் மாநகரத்தை மாத்திரம் என்றாலும் ப்ரைவேட் கன்ஸ்ட்ரக்ஷன்ட்ட கொடுங்க. ஏன்னா அங்கே தான் கழிவுகள் கூட சேருது, கொட்டல் கழிவுகள் அப்படியான கழிவுகள் எல்லாம் சேருது. நீங்கள் அது என்றாலும் ப்ரைவேட்டிட்ட கொடுங்க. அவங்க அர்ப்பணிப்போட பயந்து வேலை செய்வாங்க. ஏன்னா நாங்கள் சூப்பர்வைஸ் பண்ணுவோம் இல்லை, நாங்கள் புல கண்டுபிடிக்கிறதுல வின்னர் தானே, நாங்கள் புறத்திய மற்றவன் செய்யல. அப்போ உண்மையை சொல்ல போனால் இப்போ உண்மையில் அதுக்கு நல்ல உதாரணம் ஒன்று இருக்குது என்றால் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலை. இதில் வந்து ஆரம்பத்தில் அரச ஊழியர்கள் தான் அந்த சுத்தகரிப்பு தொழிலாளியாக இருந்தவங்க. அவங்க இருக்கைகளில் ஒரு டாய்லெட்டுக்கு யூரின் பாஸ் பண்ண போக முடியாது, அவ்வளவு நாத்தமாக இருக்குது, பயங்கர நாத்தமாக இருக்குது. இப்போ வடிவா ஒரு சினிமா என்ன நல்ல ஒரு ஹோட்டல்ன்ற டாய்லெட் ரூம் மாதிரி இருக்குது. அது என்னென்னால் அவங்க காலமையும் க்ளீன் பண்ணுறாங்க, ஈவினிங்கும் க்ளீன் பண்ணுறாங்க, நாயில் போட்டு எல்லாம் வடிவாக க்ளீன் பண்ணுறாங்க. மற்றது 3 தரம் துடைக்கிறாங்க வாட்டர். அப்போ எந்த விதமான மனமோ அருவருப்போ ஒன்றுமே ஜென்ரல் ஹாஸ்பிட்டலுக்கு இப்போ இல்லை சுகாதாரம் சம்பந்தமாக. ஏனென்று சொன்னால் ப்ரைவேட் கன்ஸ்ட்ரக்ஷன் என்று கொடுத்துக்கிறாங்க. இப்போ சுத்தகரிப்பு தொழிலாளர்கள் அத்தனை பேரும் தனியார்கிட்ட கொடுத்துருக்கு, அவங்க சரியாக மானிட்டர் பண்ணுறாங்க. அதே போல் ஏன் நாங்கள் மாநகரத்தை மட்டும் ப்ரைவேட்டு, ஏனென்றால் இவங்க ஸ்ட்ரைக் பண்ணைகளை நாங்கள் எல்லா நெருக்கடிக்குள்ளாகிறோம், பாதிக்கப்படுறோம். ஒரு நாள் கழிவு அகற்றாட்டிக்கும் நாரும், கொட்டல்காரண்ட சோறு அழுகிச்சண்டா புழுத்து மணக்கும். அப்போ அதை நாங்கள் எமர்ஜென்சி கண்டு சொன்னாலும் ஒரு ப்ரைவேட் கன்ஸ்ட்ரக்ஷனை வச்சுருக்க தானே வேணும் பர்லிங்குக்கு. இப்போ நாங்கள் வந்து இவையே உடனடியாக வேலையை விட்டு அனுப்புங்கன்னு சொல்லி நாங்கள் சொல்ல இல்லை. பென்ஷனில் போகிற ஆக்கள் அவைக்கு செட்டில்மெண்ட்டை கொடுத்து அவை போட்டுக்கும். அப்போ இருக்கிற ஆக்கள் அத்தனை பேரும் வேலைக்கு வரும். புதுசாக காடரில் எடுக்க வேண்டாம், புது காடரில் வந்து சுகாதார தொழிலாளியை எடுக்காமல் ஒட்டுமொத்தமாக நாங்கள் ப்ரைவேட்டுக்கு கொடுப்போம். இவங்களை இன்னும் ஒரு பகுதி கம்பி எழும்பும் அவர்களுடைய வாழ்வாதாரம், மக்களுடைய வாழ்வாதாரம்னு சொன்னால் அவர்கள் அர்ப்பணிப்போடு எல்லாம் வேலை செய்யணும். ஒரு சுகாதார தொழிலாளி சொல்கிறேன், ஒரு சுகாதார தொழிலாளி வந்து யூனிஃபார்ம், இப்போ சில பேர் ஃபேஸ்புக்கில் போடினோம், அவர்கள் அரியண்டத்தோடு கை வைக்கிறார்கள், காலில் சரியான ஜூ இல்லை, அது இல்லை இது இல்லைன்னு. நாங்கள் ஜூ போட மாட்டோம், யூனிஃபார்ம் போட மாட்டோம், தொப்பி போட மாட்டோம், க்ளவுஸ் போட மாட்டோம்னு சொல்லி சுகாதார தொழிலாளர்கள் சண்டை பிடிச்சது உங்களுக்கு தெரியுமா? உங்களுக்கு தெரியும் தானே. ஏனென்று சொன்னால் அது ஒரு அடையாளப்படுத்தல். இப்போ சுகாதார தொழிலாளர் ஒரு ஆள் வந்து என்ன செய்கிறாருன்னு சொன்னால் டவுனுக்கு வாரார், வந்து போட்டு உடனே கொஞ்ச நேரம் நின்று வேலை செய்கிறார், இல்லை வேலை செய்கிறார், செய்து போட்டு ராயா தியேட்டருக்குள்ளே போகிறார். அங்கே அவங்கள்ட்ட பாத்ரூம் எல்லாம் க்ளீன் பண்ணி போட்டு ஒரு நாளைக்கு 1500 2000 ரூபா வாங்கி பாக்கெட்டுக்கு வச்சுட்டு வாரார். அப்போ அவர் வந்து
டியூட்டி டைமில் இன்னும் ஒரு டியூட்டி பார்க்குறேன். அப்போ அப்படி வந்து இவர் யூனிஃபார்மோட அங்கே உள்ளுக்கு போனார்ன்னு சொன்னால் பார்க்குறவனே தெரியுமில்ல இவர் மாநகர சபை ஊழியர்ண்டு. அந்த அடையாளத்தை இல்லாமல் பண்ணுறதுக்காக எங்களுக்கு யூனிஃபார்ம் வேண்டாம், நாங்கள் கம்பூட்ஸ் போட மாட்டோம், கம்பூட்ஸ் எங்களுக்கு வேண்டாம், க்ளவுஸ் வேண்டாம் என்று சொல்லி அதை மறைக்கிறப்ப நாங்களும் அடுத்த கட்டம் நாங்களும் திட்டமிடாமல் இல்லாமல் இல்லை. இப்போ அடுத்த பிரேரணை ஒன்று நாங்கள் கொண்டு வந்து நாங்கள் என்னென்னு சொன்னால் ஒவ்வொரு சுகாதார தொழிலாளிக்கும் மந்த்லி வந்து மெடிக்கல் செக்அப் செய்யுங்க. என்ன சுகாதாரம் எங்கள்கிட்ட டாக்டர் இருக்குன்னு தானே, ஆர்டிஹெச்எஸ் இருக்குத்தானே. அப்போ ஒவ்வொரு மாதமும் குறிப்பிட்ட நாளையில் வந்து ஒவ்வொரு சுகாதார தொழிலாளியுடைய ஹெல்த் கண்டிஷனுக்கு வந்து அவர்களுக்குரிய மெடிக்கலை நீங்கள் செய்யுங்க. மெடிக்கலை செய்து மெடிக்கல் செக்அப் செய்யுங்க. அவர்களுக்கு தேவையான மருந்துகளை நீங்கள் கொடுங்க. கையில் ரேசஸ் இருக்குதா, சோரியாசிஸ் இருக்குதா, எதென்றாலும் பார்த்து மருந்தை உடனுக்குடனே கொடுத்தால் சுகாதார தொழிலாளி ஆரோக்கியமாக இருப்பான். இது என்னடாண்டா அவர் என்ன காலில் பிஓபி போட்டுக்கொண்டு சொப்பின் பேக்கு போட்டு கட்டி கொண்டு சேத்துக்குள்ள தான் கையை வச்சு குப்பி அள்ளுறாருன்னு சொல்லி ஒருத்தர் பெரிய முழக்கமாக ஃபேஸ்புக்கில் போட்டிருக்கிறார். அவருக்கு மெடிக்கல் இருக்கு, அவர் மெடிக்கலில் போயிருக்கலாம். அவருக்கு மெடிக்கல் இருக்கப்பா, கால் முறிஞ்சால் அவர் மெடிக்கல் லீவில் வீட்டை நிற்கலாம் தானே. அவர் என்னதுக்கு வந்தவர் இங்கே? முதல் அவர் சரத்தோடு நிற்கிறார். அவர் உண்மையில் சுகாதார தொழிலாளியான்னு சொல்லி அடுத்த கேள்வி இல்லை வரும். சமூக வலைத்தளங்களில் அதான் சொல்லுவார்கள், ஒரு சின்ன விஷயம் என்று சொன்னால் நாங்கள் எல்லாருமே டக்கண்டு சமூக வலைத்தளங்களில் நீதிபதிகளாக மாறிவிடுவோம், உங்களுக்கு என்னென்ன நீதிகள். உண்மையில வந்து சமூக வலைத்தளங்களில் வந்து தங்களை அதிமேதாவதிகளாக நினைத்து கொண்டு மற்றவங்களை பைத்தியக்காரன் நினைச்சு கொண்டு கருத்து சொல்றாங்களே, அவங்களால தான் இந்த சமூகம் குழம்புது. ஒரு உண்மையில வந்து ஆரம்பத்திலே ஔவையார் சொன்ன மாதிரி எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. யார் என்ன சொன்னாலும் எங்களுடைய அறிவு கட்டினபடி அதை சிந்திச்சு இது சாத்தியமா இல்லையான்னு சொல்லி யோசிச்சு பார்த்தா தான். ஆனால் நாங்கள் அந்த சிந்தனா சக்தியை அடைய வச்சு போட்டோம். ஒரு தருமே சிந்திக்கிறோம். அப்படி சிந்தித்திருந்தார்களாக இருந்தால் அர்ஜுனாவுக்கு நாங்கள் ஓட்டு போட்டிருக்க மாட்டோம். இன்னும் பல விஷயங்களை பேசலாம். நேரம்ன்றது ஒரு பிரச்சனையாக இருக்கிறது. நீண்ட ஒரு உரையாடல், உண்மையிலே பல விஷயங்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டார். யாழ்ப்பாண மாநகர சபையிலே இன்னும் திருத்தப்பட வேண்டிய விடயங்கள் முழுமையாக நிறைய இருக்கிறது. இது தவிர அந்த அங்கத்தவர்களுடைய மாநகர சபையிலே இப்போது புதிதாக உள்நுழைந்திருக்கின்ற அவர்களுடைய சந்தர்ப்பங்களையும், அவர்களுக்கான பேசுகின்ற சந்தர்ப்பங்களையும், அவர்களுடைய அந்த நிலம் சார்ந்து அவர்கள் வெளிப்படுத்துகின்ற தங்களுடைய பகுதிகள் சார்ந்து வெளிப்படுத்தப்படுகின்ற விடயங்களுக்கான நேரங்களையும் உண்மையிலே ஒதுக்கீடு செய்ய வேண்டும். அது கடந்த காலங்களிலே பல ஊடகங்கள் மூலமாக நேரடியாக அங்கே விவாதங்கள் நடைபெறுகின்ற போது நாங்களும் அவதானிக்கக்கூடிய விஷயங்கள் தான். இது தவிர இன்னொரு விடயத்தையும் வெளிப்படுத்தியிருந்தார். அதாவது இந்த மனித மலக்கழிவுகளை எவ்வாறு அதை இல்லாமல் அது தொடர்பான விடயங்கள் எவ்வாறு அங்கே சேகரிக்கப்படுகிறதா அல்லது அழிக்கப்படுகிறதா, அந்த விடயங்கள் எப்படி நகர்கிறது என்பது தொடர்பான விஷயத்தையும் வெளிப்படுத்தியிருந்தார். அது தொடர்பான விடயத்தை உண்மைகள் பேசட்டும் நிகழ்ச்சி உண்மையிலே அதில் கொஞ்சம் அக்கறை கொண்டு மக்களுக்கு அதை தெளிவுபடுத்த வேண்டிய தேவை இருக்கிறது. காரணம், மலக்கழிவுகள் அங்கே சரியான முறையில் அகற்றப்படுகிறது என்ற ஒரு பிம்பம்தான் காண்பிக்கப்படுகிறது யாழ்ப்பாண மாநகர சபையால். உண்மையிலே என்ன நடக்கிறது என்பது தொடர்பாக நாங்கள் களத்துக்கு சென்று பார்வையிடலாம். அதை உண்மையான விடயங்களை மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கலாம். மற்றொரு நிகழ்ச்சி மூலமாக உங்கள் அனைவரையுமே சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளும் நான் உங்கள் தர்மராஜா பிரவீன். நன்றி. உதயஸ்ரீ. நன்றி. நன்றி. உண்மைகள் பேசட்டும். இங்கே மறைக்கப்பட்ட வரலாறுகளும் அழிக்கப்பட்ட குரல்களும் பேசுகின்றன.